தலைப்பு ஜருகண்டி ஜருகண்டி. மனிதர்கள் எதற்காக கடவுளை தேடுகிறார்கள்? பொதுவாக ஆன்மீக தேடுதல்னு சொல்லுவாங்க. ஆனால் 100% பேர் இந்த இறைநிலை அடையறதுக்காகவோ ஆன்மீகத்துக்காகவோ தேடுறதில்ல. நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கறதுக்காக தான் தேடிட்டு இருக்கிறோம். உதாரணமாக, ஆரோக்கியம் வேணும், அமைதி வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும், இப்படி பணம் வேணும், இப்படி பல விஷயங்களை நமக்கு என்னென்னலாம் வேணுங்கிற விஷயங்களை போய் கேட்கறதுக்கு தான் இந்த இறைவனையே நம்ம கூப்பிடுறோம். தேவைகளுக்காக இறைவனை கூப்பிடுறதுங்கிறது ஆன்மீகம் கிடையாது. அது ஒரு பிஸ்னஸ், வியாபாரம். எந்த தேவையும் இல்லாமல் சும்மா இருக்கும் பொழுது இறைவனை வேண்டுறதும், சந்தோஷமா இருக்கும் பொழுது இறைவா எனக்கு இந்த சந்தோஷம் கொடுத்திய நன்றின்னு சொல்றது தான் உண்மையான ஆன்மீகம். இப்போ நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பொதுவா இந்து சமுதாயத்துல நிறைய கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே கோயில்களுக்கு வழக்கமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக போறாங்க? நிம்மதிக்காக போறாங்க. ஆனா அந்த கோயில்ல நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டா சந்தேகம்தான். அந்த காலத்துல கோயில்கள்ல சாமி சிலைக்கு முன்னால அர்ச்சகர்கள் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சமஸ்கிருதத்துல மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த கல்லுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அங்க நின்று சாமி கும்பிடுற மக்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன், அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அமைதி கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும். ஆனா இப்ப இருக்கிற எல்லா கோயில்கள்லையும் இந்த அர்ச்சனை திடீர்னு வேற ஒரு மொழியில வேற ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்ப ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். இப்ப இருக்கிற எல்லா கோயில்களையும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வரும் பொழுது எல்லா அர்ச்சகர்களும் ஒரே மாதிரி ஒரு அர்ச்சனை பண்றாங்க. அது என்ன தெரியுமா? தள்ளுங்க, சாமி கும்பிட்டா செல்ல, நடந்து போமா, தள்ளிக்கோ, ஜருகண்டி ஜருகண்டி, போ, நேரமாச்சு, காணிக்க கொடு, தட்டுல தட்சணை போடு. இந்த வார்த்தைகள் தான் அதிகமா அந்த இடத்துல கேட்குது. ஏற்கனவே பல வருடமாக பல சித்தர்கள் முனிவர்கள் சேர்த்து வச்சிருந்த அந்த சக்தி வாய்ந்த இடத்த இப்ப இருக்கிற அர்ச்சகர்கள் இந்த மாதிரி அர்ச்சனைக்காகவும், அதாவது காணிக்கை வாங்கறதுக்காகவும் தள்ளுன்னு சொல்றது மூலியமா அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷன், அதிர்வு மாறி போயிட்டே இருக்குது. பொதுமக்கள் எதற்காக அந்த சாமியை கும்பிட போறாங்களோ அது அங்க கிடைக்க மாட்டேங்குது. தள்ளி விடுறாங்க, போன்னு விரட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து ஜருகண்டி போ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அங்க இருக்கிற சாமியை எந்திரிச்சு வெளியே ஓடி போயிடும். இத்தனை வருஷமா எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டிருந்தோமே, என்னைக்காவது அந்த சாமியை பார்த்து நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஒழுங்கா சோறு போடுறாங்களா, நீ சௌக்கியமா இருக்கிறியா, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை. இனிமேல் நம்ம சாமியை பத்தி கொஞ்சம் கவலைப்படுவோம். அதனால இந்த கட்டுரையை படிக்கிற நல்ல எண்ணம் உள்ள மனிதர்கள் தயவு செய்து நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிற கோயில்கள்ல இருக்கிற நிர்வாகத்துல போய் பேசுங்க. அங்க இருக்கிற அர்ச்சகரை கூட்டு தனியா உட்கார்ந்து பேசுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா அந்த இடத்துல நல்ல அதிர்வுகள் இருக்காது. இதனால வர்ற பக்தர்களுக்கு நோய் தான் வரும், டென்ஷன் வரும், கவலை வரும். அதனால இனிமேல் கோயில்களில் இந்த மாதிரி கெட்ட அதிர்வுகளை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்காமல் இருப்பதற்கு நாம் ஒரு ஏற்பாடு செய்வோம். பாவம் சாமி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்குன்னு யோசிக்கும் பொழுது நம்ம சில பேர் இனிமேல் சாமி நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிப்போம். நாமளும் நல்லா இருப்போம், சாமியும் நல்லா வச்சுக்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபீஸ் நம்பர் +919942210007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா anatomictreatment@gmail.com ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர்
healthbaskar@gmail.com HEALERBASKAR@gmail.com anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.